வணக்கம் சார். வணக்கம் சைமன். டிவிகே தலைவர் அவர்களுடைய ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறது எல்லாருமே மோஸ்ட்லி ப்ரெடிக்ட் பண்ணதான். ஏன்னா 2021 அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருந்தது. பட்டு அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ண அந்த ஷீட்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. அது எப்படி சார்? அது நேற்று அந்த விஷயத்தை பற்றி நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்க? இது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் 2021 எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை பேசி தீர்த்துக்கலான்னு பார்த்தோம். அது தீர்க்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் விவாகரத்துன்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. முடிவுக்கு வந்த பிறகு நேற்று ஒரு பெரிய பரபரப்பாக உண்டாச்சு. இப்போ குடும்ப நல கோர்ட்டில் எத்தனையோ விவாகரத்து கேஸ்கள் வருது. ஒரு நாளைக்கு 100 கணக்கில், மொத்தமாக இந்தியா லெவலில் எடுத்திங்கன்னா 1000 கணக்கில் கூட தாண்டி போகும். அப்படி இருக்கும்பொழுது இந்த செலிபிரிட்டிகள் சம்பந்தமாக, சினிமாக்காரர்கள் சம்பந்தமான இந்த விவாகரத்து விஷயங்கள் வரும்பொழுது மட்டும்தான் பேசும் பொருளாக மாறுது. அப்படின்னா அது மீடியாவுக்கு தேவை. அதுவும் நடிகர் விஜயை தாண்டி இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அப்படின்னு இன்னும் எக்ஸ்ட்ரா அதை ஒரு பக்கம் அடிக்க ஆரம்பிக்கிறது, இன்னொரு பக்கம் அது சம்பந்தமா வச்சு இவங்களே ஏதோ போய் உள்ள இருந்து பார்த்தா மாதிரி கண்ணு மூக்கு காது எல்லாம் வச்சு பேசுற மாதிரியான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. இது முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா, அரசியல் தலைவர் விஜயை மையப்படுத்தின ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி விவாகரத்து என்பது ரைட்டு, அது ஒரு பர்சனல் விஷயம். அவங்க 2 பேருக்குமான ஒரு பர்சனல். அது ஓகேப்பா, எனக்கு அவர் இது பண்ணல, ஒத்து வரல, அவர் சில குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 பக்கம் இருக்குது. இப்போ அவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னும் எதிர்தாரோடைய கருத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த கருத்துன்னு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பாத்தியா அந்த நடிகை, பாத்தியா இந்த நடிகை, பாத்தியா சங்கீதா இப்படி கொடுமைப்படுத்தியிருக்காரு. ஒரு கணவன் மனைவிக்குள்ள அது என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதே வேளையில் பொதுவாகவே உங்களுக்கு பொதுவாக நீங்கள் திரைப்படங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு படம் அந்த படத்தில் கூட ஒரு காட்சி இருக்குது. இந்த கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. மியூச்சுவல் விவாகரத்து கேட்குறாங்க. மனைவி கேட்குறா, அவனுக்கு விருப்பம் இல்லை, எப்படியா அந்த பொண்ணா கூட இது பண்ணணும் இருக்கணும் அப்படின்னும் பொழுது அந்த மனைவிக்கு சொல்லித்தராங்க, நீ சும்மா சாதாரணமான இவர் கூட விவாகரத்து கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அது அழுத்தமான காரணம் சொன்னா கூட அதுக்கு காலதாமதம் ஆகும். இவர் ஒரு குடிகாரர், பெண் தொடர்புள்ளவர்கள், இப்படி எல்லாம் சில பாயிண்ட்லாம் நீங்க எழுதணும் அப்படின்னு. இது மாதிரி ஒரு கருத்தை சொல்லி நீங்க சாதாரண கேட்டா கொடுக்க முடியாது. ஒரு விஷயத்தை அழுத்தமா சொல்லி நீங்க அதுதான் இப்படி பண்ணாதாம ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட இதுல நடந்திருக்கலாம். அது தாண்டி இன்னொரு பக்கம் விசாரணை இருக்கு. இன்னொரு பக்கம் எதிர்மனை இவங்க தாக்கல் பண்ண ஒரு சிவில் கேஸ். இது அப்புறமா கோர்ட்டுக்கு வரப்போகிறது. அப்புறம் 20ஆம் தேதி, ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் நேரில் ஆஜராகலாம், அல்லது அவருடைய வழக்கறிஞர் ஆஜராகலாம், இல்லைன்னா வீடியோ காலில் கூட அவங்க பேசலாம், அவர் பேசலாம். இது முடிஞ்சு போச்சு. இது ஒட்டு மொத்தமாக விஜய் மீது உள்ள கோபம், விஜய் மீது உள்ள ஒரு வன்மம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது அத்தனையும் கொண்டு சோசியல் மீடியாவிலும் மீடியாக்களிலும் ஒரு சிலர் திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா அரசியலுக்குள்ள இப்படி ஒரு ஆள் வந்துட்டாரு அப்படின்னு. ஆனால் எனக்கு என்னன்னா, டிசம்பர் மாசமே 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன், 3ஆம் தேதி இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 20ஆம் தேதி இது வந்திருக்குது. அதன் பிறகு இப்போ இந்த நெருக்கத்தில் இந்த மனுவை யார் லீக் பண்ணது? பொதுவாக அந்த மனு அப்படின்னா 2 பேருக்குமான ஒரு விஷயம் தான். இதை பொது வெளியில், அது ஒரு பொது நகல் கிடையாது, அது பொதுவான மனு கிடையாது. 2 பேருக்குமான ஒரு மனு விவாகரத்து மனு. அது எப்படி வெளியே வந்தது? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்காங்க சார், ஆனால் அது வெளியே வரல. ஆனால் இப்போ இது வெளியே வந்திருக்கு. இப்போ பொதுவாக சமூக வலைதளங்களில் கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சரி சங்கீதாவை தான் கேட்குறாங்க, அது உங்க விருப்பம், உங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள என்ன நடந்து நம்ம போயிட்டு பூத கண்ணாடி வச்சு பார்க்க முடியாது, அல்லது ஒரு ஜன்னலை எட்டி வச்சு பேசுற மாதிரி விஷயமும் கிடையாது. கணவன் மனைவிக்குள்ள 1000 இருக்கும், எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. இதை தாண்டி அவங்க என்னன்றாங்க, தேர்தலுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இதையே பூதகரமாக்கணும், இதையும் கொண்டு வரணும். சரி, அப்படி இருக்கும்போது தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்த 3 மாசம் கழிச்சு இதை கொண்டு வரலாமே அப்படின்போது இதில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது, இதில் ஒரு அரசியல் உள்ளழுத்தம் இருக்கிறது அப்படின்னு பேசும்போது, என்னையா பண்ணிட்டாப்ல இருந்தாலே நீங்க மறுபடியும் சப்பக்கட்டு கட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்கதான் செய்யும். நீங்க என்னன்னா, ஒவ்வொரு மன அழுத்தமா ஒருத்தரும் நீங்க எப்பவுமே சைமன் பிசிக்கலா நீங்க என்ன வேணாலும் அது பண்ணிடலாம். ஒரு 2 அடி கூட அடிச்சிடலாம், காயப்படுத்திடலாம், அது ஆறிடும், அப்புறமா மறந்துடுவாங்க. நீ மென்டலி அட்டாக்குன்னு இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு விஜய் மீதான உளவியல் தாக்குதல் தான் இது.
அதன் பிறகு அதை விசாரிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ரைட்டு. ஒரு உளவியல் தாக்குதல் நீங்க பண்ணீங்கன்னா, விஜய் மாதிரி விஜயோட கேரக்டர் எப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான கேரக்டர். நான் வந்து ஒரு சினிமா நடிகராக பார்க்கப்படுவது. எல்லாருக்குமே தெரியும் விஜய் வந்து ஒரு மூடி டைப், அதிகம் யாரோட நெருக்கம் இல்லாத ஒரு ஒரு தனிமை விரும்பக்கூடியவர். இந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு நீங்க எப்படின்னா உடல் ரீதியாக காயப்படுத்துதோ மன ரீதியாக காயப்படுத்தினா ரொம்ப சஃபர் ஆயிடுவாங்க அவங்க வந்து. இதுதான் அவர் மேல நடந்துக்கிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். இவங்க கொண்டு வந்த நேரம் வந்து எலெக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத தாண்டி இவங்க அந்த பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே சார், அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக கட்டுப்படுத்திட்டாங்க, என்னை எங்கேயும் வெளியே போகிறதுக்கு கூட அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் இருந்தது. இது வந்து சங்கீதா அவர்கள் ஒப்புதலோடு தான் இந்த இதை எப்படியும் இவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மனுவை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது பதில் வருமா, இல்லை ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு? கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆக வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க விஜய் வந்து அப்படியே வந்து அவர் வந்து ஒரு ஆதரவானவர், அவர் வந்து பயங்கர உத்தம சீலர் அப்படின்லாம் நம்ம வந்து பேசலை. ஏன்னா ஒரு பெண் வந்து ஒரு பொது வெளியில் அந்த அவங்களும் வந்து சங்கீதா ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிடில் கிளாஸோ ஒரு அப்பர் மிடில் கிளாஸோ கிடையாது. விஜயை விட ஒரு பெரிய பணக்காரர், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லண்டன்லேயே வந்து ஒரு 3 பெட்ரோல் பேங்க் இருக்குது. ஈழத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து அவங்க அந்த ஈழத்தில் போர் நடக்கும்போதே அவங்க அப்பா சொர்ணலிங்கம் அங்கே போய் பெரிய தொழிலர் பேர் ஆகி அங்கே ஒரு ரசிகையாக வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 1998 லண்டனில் திருமணம், 99 இங்கே அவங்களுக்கு வந்து இந்து முறைப்படி விஜய் கிறிஸ்துவராக இருந்தாலும் இந்து முறைப்படி திருமணம் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் வந்து நம்ம நேரு ஸ்டேடியம் இருக்கு இல்லைங்களா, அதில் இதெல்லாம் விருந்தெல்லாம் வச்சாங்க. ஒரு எக்கச்சக்கமான ரசிகர்லாம் சேர்ந்து அப்புறம் அதை வந்து பொட்டலம் சாதமாக மாற்றிட்டாங்க. அதெல்லாம் கூட ஒரு விமர்சனமாக இருந்தது. ஒன்றும் பண்ண முடியாது, வாழை போட்டு பரிமாற முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் வந்துடுச்சு. அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து ஒரு பெரிய இடத்து பெண்ணு, அவங்களுக்கு வந்து ஒரு பண தேவையோ அல்லது வந்து அவங்க ஏதோ ஒரு சாமானிய வீட்டு பெண்ணோ கிடையாது. வந்து இதெல்லாம் மீறி சரி இது முழுக்க சங்கீதா வந்து பொய்யான குற்றச்சாட்டுன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஆனால் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி விஜய் தரப்புல இருந்து ஒரு எதிர்மனு இல்லை எதிர் பதில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுதான் முழுமையாக பேசணும். எனக்கு வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டால் நான் வந்து அந்த ஆக்ட்ரஸோட பேரை சொல்லுவேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாயிண்ட்டை வந்து சேர்த்து தான் அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இதை ரிட்ரீவ் பண்ண சொல்லியோ இல்லை இது இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் விஜய் தரப்பிலிருந்து ஏதாவது வந்தால் அந்த ஆக்ட்ரஸோட பேரை சொல்லுவனே அவங்க வந்து போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது இன்னும் விஜய் அவர்களுடைய இமேஜுக்கு பெரிய டேமேஜாக அமையும். உங்களுக்கு எப்படின்னா இது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்றது, ஒரு நாசுக்கான மிரட்டல் கூட சொல்லலாம். அதுதான் நான் கேட்கறாரு. ஒரு நாசுக்கான ஒரு மிரட்டல் கூட சொல்லலாம். நீ இது பண்றியா இல்லையா, நம்ம கிசு எழுதுற மாதிரி தான் பத்திரிகையில. அப்ப பத்திரிகையில கிசு எழுதும்போது சொல்லுவாங்க வந்து சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட் ஏன் டைரக்டா பேரை போட்டு எழுத வேண்டியது தானே, நீங்க அவங்க தான் தெரிஞ்சு போயிடும். டைரக்டா பேரை போட்டு எழுத வேண்டியது தானே, ஏன் கிசு எழுதுறீங்க அப்படின்னு. இப்போ நீங்க இதெல்லாம் வந்து எனக்கு தொடர்ச்சி வேற விதமாக ஏதாவது வந்து எனக்கு தொந்தரவுகள் மிரட்டல்கள் வந்தோம்னா நான் வந்து அது நடிகை பேரை வெளியிட்டுருவோம். நான் நடிகை பேர் யாருன்னு இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு திருஷான்னு தான் ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்காங்க. வந்து இதெல்லாம் மீறி திரும்ப சொல்றது என்னன்னா, இப்போ த்ரிஷாவும் விஜய்க்குமான தொடர்பு, த்ரிஷாவுக்கும் விஜய்க்குமான ஒரு ரகசிய தொடர்பு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இப்போ பொதுவெளியில் பேசுறவங்களுக்கு அவங்ககிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க தேவைப்பட்ட அந்த புகைப்படத்தோட வெளியிடுவான் அப்படின்னு, ஆதாரத்தோட வெளியிடுவான். ஏன்னா 2021 வரைக்கும் அவ்வளவு அன்னோனியமா இருந்தாரு என் கணவர். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கூட்டு மரத்துல வெளிநாடு போனா அந்த நடிகை தான் போறாரு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்ற மாதிரியான விஷயம். எனக்கு என்னன்னா ரைட் ஓகே, இது அரசியல் வட்டாரத்திலையும் இல்லது வந்து இது வந்து விஜயோடைய இமேஜையை எங்கேயாவது காலி பண்ணணும். நேற்று நடந்த சம்பவம் நேற்று நைட்டெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக மக்கள் வந்து பெண்கள்லாம் வந்து போர்க்கொடி தூக்கி என்னையா படுபாவி நீ இப்படி பண்ணிட்ட ஆச்சா போச்சான்னு ஏதாவது ரியாக்ஷன் நடக்கும்னு சில பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் என்னன்னா பப்ளிக் பைட்ஸில் நான் சொல்லல, பப்ளிக் பைட்ஸ்லாம் சில சேனல்லாம் எடுத்திருக்காங்க. எடுத்தும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அரசியல்வாதி சினிமா நடிகன் இந்த மாதிரியான கிசு இந்த மாதிரியான தகவல்கள் இதெல்லாம் சகஜங்க, இதெல்லாம் வழக்கமாக இருக்கிறது ஒன்று தான். விஜய்க்கு இருக்குது வரட்டும், அவர் கோர்ட்டில் சந்திக்கிட்டோம், அவரோட அது தெளிவாக பேசுகிறாங்க. அவர் வந்து அதுக்கான எதிர்மனு போடட்டும், அப்போ தெரிஞ்சு போயிட போகுது அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து இதை கூட சொல்லுவாங்க வந்து, நான் எந்த கட்சியும் சொல்லலை, பொதுவாகவே வந்து விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக இருந்து இப்போ இந்த அரசியல் கட்சி ஒரு பூம்னு வந்திருந்ததுன்னா அவர் மேலே குற்றச்சாட்டுறதுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இல்லது வந்து இவ்வளோ பணத்தை வந்து அடிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு கூட வைக்கலாம். ஆனால் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நடிகராக வந்து இந்த களத்துக்குள்ளே வந்திருக்குல்ல, என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும்? திரும்ப ஏதோ வச்சு பார்த்தாங்க. பொதுவாக சொல்கிறேன், நான் இந்த கட்சின்னு பிரிக்கல,
எல்லா கட்சியும் நம்மளே கூட நம்ம சேனல்ல பேசியிருக்கிறோம், விஜய் வந்தது எல்லா கட்சிக்குமே காண்டுதான் அப்படின்னு. அவங்க என்னன்னா வரும், கூட்டம் வரும், வேடிக்கை பார்ப்பாங்க, அதோட கிளம்பி போயிடுவாங்க. இவரெல்லாம் கட்சியெல்லாம் நடத்த முடியாதுன்னு நினைச்ச போது இந்த 2 வருஷத்துல இப்படியாப்பட்ட ஒரு வரவேற்பு, இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் எரிச்சலை தான் உண்டாகும். அதனால என்ன பண்றதுன்னா பர்சனலா ஒரு அட்டாக் ஒண்ணு பண்ற மாதிரி இந்த விதத்துலயும் ஒரு சூழ்ச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் மீறி பொதுவா சொல்றது வந்து, நான் ஒரு பெண்மணி கூட பேசியிருந்தாங்க வந்து, ஒரு பொதுமக்கள் இதோ எங்க ஒரு லேடிஸ் வந்து எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் வந்து அவங்க வந்து ஒரு பொது வெளியில ஒரு கோர்ட்டுக்கு போய் எனக்கு இவ்வளவு பெரிய தொந்தரவு இருக்குது, எனக்கு இவ்வளவு காரணம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது எப்படி வந்துடும்? இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 26 வருஷமா அவங்க வந்து ஒரு கணவன் மணியா அன்னோன்யமா இருக்காங்க. பையனுக்குலாம் வயசு 25 ஆகுது, ஒரு தோலுக்கு மேல வளர்ந்துட்டான் பையன். அப்படி இருக்கும்போது ஒரு பெண்மணி வந்து சொல்லுவாங்கன்னா அப்ப நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்ற ஒரு விஷயம். இது என்னன்னா இது வந்து எப்படி ஒரு பக்கம் போனாலும் அது வந்து ஒரு மாதிரியா மாறக்கூடிய ஒரு விஷயமா அது மாறி இருக்கிறது, நீங்க எப்படி தொட்டாலும். ஆனால் முழுக்க முழுக்க என்னன்னா விஜயை மன உளைச்சல் ஆக்க வேண்டும், முழுக்க அதுதான் இதனுடைய நோக்கமா இருந்திருக்குன்னு எனக்கு தோணுது வந்து. சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் ஆக போறாரு 2026ல். இல்லை இப்போ இல்லைனாலும் குறைந்த வருடங்களில் அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து சிஎம் ஆக போறாரு அப்படின்ற ஒரு பெரிய போஸ்ட் இருந்தும் இவங்க வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா உள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும்ல சார்? இல்லை, மேபி இருக்கலாம் வந்து, அரசியல் ரீதியாக ஏதாவது அழுத்தம் இருக்கலாம், அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் நடக்கலாம். இது வந்து நீங்கள் அரசியல் சாதாரண விஷயமே கிடையாது வந்து. நீங்கள் படங்களில் வர டைலாக் விஜயை கூட பேசியிருக்கலாம், விஜய் படத்தில் கூட வந்துடலாம், வெளியிருந்து பார்க்கறதுக்கு அரசியல்னா உனக்கு சாதாரணமான இந்த உள்ள இறங்கி பாடுறா அவனுக்கு அப்புறம் தெரியும் அப்படின்னு, உள்ள இறங்கி பாருன்னு. இது வந்து ஒரு பவர், ஒரு அதிகார மையம் வந்து, இந்த அதிகார மையத்தை பிடிக்கிறதுக்காக என்னவனாலும் இறங்கி போட்டவங்க. இது உலகம் முழுக்கவே உண்டு. நீங்க இந்தியா தமிழ்நாடுன்னு பிரிச்சுக்குவாங்க, உலகம் முழுக்கவே உண்டு. இன்னைக்கு ட்ரம்ப்லாம் அந்த அதிகார மையத்தினால தான் இன்னைக்கு மற்ற நாடுகளை, இங்க மனிதன் தான் ஆட்டி வைக்கிறான்னா மற்ற நாடுகளே ஆட்டி வைக்கிறான்னா பாத்துங்க வந்து, நான் தாண்டா உலக போலீஸ்ன்றான், நான் தாண்டா உலகத்தினுடைய தலைவன்றான். அப்படின்னா அந்த அதிகார மையத்தை கைப்பற்றணும்னா அதுக்குள்ள என்ன லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சார், இப்போ விஜய் அவர்களுடைய இமேஜை டேமேஜ் பண்ணணுன்றதுக்காக இந்த ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் வந்து மக்கள் எல்லாரும் யோசிப்பாங்கல்ல சார். இப்போ ஒரு 100% வந்து விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ ஒரு 20% யோசிப்பாங்கல்ல, என்ன இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் வருது, இந்த மாதிரி கொடுமைப்படுத்தியிருக்கன்னு சொல்லி எல்லாம் அவருக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள நினைக்கிறதுக்காவது ஒரு வாய்ப்பு இருக்கும்ல சார்? அது அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருந்தால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப நீங்கள் மீடியா, சோஷியல் மீடியா ரொம்ப ஈஸியாகி போச்சு. நீங்கள் சாமானிய மக்கள்லாம் போய் மீடியா முன்னாடி வந்து பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு காரில் போகிறவங்க கூட பேச மாட்டேன்றாங்க. நீங்கள் சாமானிய மக்கள் ரொம்ப துணிச்சலாக பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, பொது விஷயங்கள் பேசுகிறாங்க, சினிமா பேசுகிறாங்க. நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே போனீங்கன்னா மைக்கு பார்த்தோன்னா வேணாம் என்ன வேணாங்க அப்படின்றாங்க. அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அதிலிருந்து இப்போ ஒரு 100 பேர் நான் ஒரு இதில் கேட்டேன் வந்து, கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 20% அப்படின்னா ஒரு 5 பேராவது, ஒரு 6 பேராவது எதிர்வித இதுவா அதை வந்து சொல்லியிருக்கணும். இல்லை சார், கிராமங்கள்ல அந்த மாதிரி யோசிப்பாங்கல்ல, சிட்டில நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா யோசிக்கிறோம், பட் கிராமங்கள்ல வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இப்போ எடுத்ததெல்லாம் சாமானிய மக்கள் தான், இதே உணர்வு தான் கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு இருக்கும். நீங்க கிராமம்லாம் இப்போ வந்து கிராமம்லாம் எவ்வளவு முன்னேறி போச்சுங்க. நீங்க ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாத மனிதர்களே கிடையாது வந்து, அவங்க எல்லாம் சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க வந்து, அவங்க யூடியூப் சேனல் பாக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க யூடியூப் பார்த்து வைத்தியெல்லாம் சொல்றாங்க வந்து, அந்த அளவுக்கு முன்னேறிச்சு. நான் இதுவா சொல்லலை, நான் அது மாதிரியான ஒரு விளைவு ஏற்பட்டிருந்தால் அது இன்னைக்கு மீடியாவிலும் சோசியல் மீடியா ரியாக்ட் ஆகிருக்கும். நான் அதுக்காக வந்து நான் விஜயை பரிந்துரை பேசுறேன், அவருக்காக என்ன சொல்றது வந்து சப்போர்ட் பண்றேன்லாம் கிடையாது வந்து. அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தோம்னா கொந்தளிச்சிருப்பாங்க. ஏயா ஒரு பொம்பளை அவ்வளவு தூரம் சொல்றா, அவ இது இல்லாமல சொல்லுவா வந்து ஆச்சா போச்சான்னு இது பண்ணாங்க. எங்க 1-2 பேர் தான் இவ்வளவு ஆக்ரோஷமா கூட பேசல. நம்ம ஒரு பொண்ணு வந்து சொல்றா, அதுல உண்மை இருக்குதா இல்லையான்னு வந்து விஜய் தான் சொல்லணும், கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னு பெரிய அளவுல ஒரு எதிர்வினை எங்கும் கிடையாது விஜய்க்கு. சரி, இப்போ சங்கீதா அவர்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இதனால அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பர்சனல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய இடங்கள்ல வந்து சங்கீதா அவர்களை வந்து தரைக்குறைவாக பேசுறது, அவங்க ஃபோட்டோவை போட்டு கண்டபடி திட்டுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இது யார் விஜயை பற்றி தப்பாக பேசினாலும் நாங்கள் வந்து இப்படி தாண்டா கேவலமாக திட்டுவோம் அப்படின்ற லெவலுக்கு இறங்கிட்டாங்களா சார்? இல்லை, அது பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக வந்து அது இவங்க தான் பண்ணுறாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இவங்க தான் நீங்கள் சோஷியல் மீடியாவில் யார் வேணாலும்
ஃபேக் ஐடி தான் எல்லாமே. ஃபேக் ஐடி யார் வேணாலும் அதை ஹேண்டில் பண்ணலாம், எத்தனை ஃபேக் ஐடி வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம், என்ன வேணாலும் எவனை வேணாலும் திட்டுறான். இது ஒரு கட்டுப்பாடே கிடையாது, எவனும் போய் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நம்மளை திட்டுற கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கே இதுவாக இருக்கும். வந்து யாரு ஒருத்தருக்கு பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா வந்து ஒரு 5 நாளைக்கு பதில் சொல்லிட்டு வேண்டியதாக இருக்கும். வந்து அதனால் அது கணக்கு போகணும். அதே வேளையில் எதிர்வினை ஆற்றக்கூடாது. வந்து நீங்கள் வந்து அது ஒரு பெரிய பூதாகரமாச்சு, இது ஒட்டுமொத்தமாக பொய், இது என் தலைவனுக்கே இழுக்காயி போச்சு அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இதுவாயிடுச்சுன்னா நீங்க இறங்கி பேசலாம் நீங்க வந்து. ஆனால் அதே சமயத்துல தொடர்ச்சியா அது மாதிரி சம்பந்தப்பட்டவர்கள் மீது வந்து ஒரு வன்மத்தை இது பண்றது, அது இவங்க தான் பண்றாங்களா வெளியிருந்து பண்றாங்களா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது செய்யக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, இப்போ எலெக்ஷன் டேட் வந்து அடுத்த மாசத்துல எப்படியும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இது கரெக்டா ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு இந்த ஹியரிங் வந்து வச்சிருக்காங்க. அந்த டைம்ல வந்து இதை பத்தி பயங்கரமா பேச போறாங்க. இந்த 20ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடக்குமோ அப்படின்றத பத்தி. இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா, இது வந்து நான் மியூச்சுவலா பிரிஞ்சு போறேன் அப்படின்னு சொன்னா அவர் பண்ணது எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஆயிடும். இல்லை நான் பிரிய மாட்டேன், எனக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு சொன்னா சங்கீதா அவர்கள் வந்து அந்த இன்டைரக்டா கொடுத்த த்ரெட்டை வந்து சப்போஸ் வெளியிட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். இது எங்க பார்த்தாலும் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய டேமேஜா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நீங்க வந்து குடும்ப நல கோர்ட்ல ஹியரிங் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா குடும்ப நல கோர்ட்ல ஒரு கேஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா எடுத்தவங்க விட்டோம் ஓகேங்க நீங்க கேட்டீங்களா டிரைவர்ஸ் பிடிங்க நீங்க பிரிஞ்சு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு கால அவகாசம் கொடுப்பாங்க, இவங்க வாய்தா கேட்கலாம், மறுபடியும் அந்த கேஸ் தள்ளி போகலாம், இவங்க ஒரு விளக்கம் சொல்லலாம், விஜய் ஆஜராகலாம இருக்கலாம், விஜயோட வக்கீல் ஆஜராகலாம், வீடியோ காலில் வரலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து குடும்ப நல கோர்ட்ல அவங்களே வந்து ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் விஜய் மாதிரியான ஒரு செலிபிரிட்டி, ஒரு அரசியல் தலைவர், ஒரு முக்கியமானவர் அப்படின்னா இது ஒரு பெரிய ரோல் மாடலாக கூட மாறிவிடும். ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா நீதிபதிகள்லாம் இதை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஆனால் டக்குன்னு இது பண்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடையாது, அப்படிலாம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது. நம்ம இதோட இந்த டாபிக்கை விட்டுட்டு அடுத்தது வந்து என்னென்ன இருக்கோ அதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். வணக்கம்.